மனிதனா பிறந்த எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆசை இருக்கும், வாழ்க்கையில ஒரே ஒரு முறை தாஜ்மஹாலை பார்க்கணுங்கிறது. அதுல எங்களுக்கு கிடைச்சிருக்க மிகப்பெரிய பாக்கியம் என்னன்னா, தாஜ்மஹாலை எல்லாரும் மாதிரி பகல்ல பார்க்காம இரவு நேரத்துல ஒரு அழகான பௌர்ணமி வெளிச்சத்தோட தாஜ்மஹாலை நான் பார்க்க போறேன். நான் பார்க்க போறேனால என்ன அர்த்தம், நீங்களும் பார்க்க போறீங்கன்னு அர்த்தம். வாங்க தாஜ்மஹால் நைட்ல பார்க்கலாம். ஸோ தாஜ்மஹாலுக்கு நேரடியாக நம்ம வண்டியில் போக முடியாது, ஏன்னா இரவு நேரத்தில் போகிறதால சர்டன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஒரு தனி பேட்ரி கார் வச்சு நம்ம பார்க்கிங்லேருந்து இங்கேருந்து நம்மளை தாஜ்மஹால் கூட்டி போகிறாங்க. ஸோ லெட்ஸ் கோ டு த ட்ரீம் தாஜ்மஹால். மக்களே, நம்மளோட அந்த பேட்டரி கார் வந்து கிளம்பிடுச்சு. இப்போ வந்து தாஜ்மஹால் பை நைட் பார்க்கறதுக்காக ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. ஆக்ராவோட அழகு வந்து பண்ணுவாங்க. ஆக்ரா இஸ் லுக்கிங் சோ பியூட்டிஃபுல். இந்த ரோட்ல தான் ஷாஜகான் வாக்கிங் வருவாரா, இவர் தான் அவர் கூட வருவாரா? ஸோ தாஜ்மஹால் பை நைட் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட்டுக்காண்டி தான் நம்ம வந்தோம். பட் இங்கே வந்து ஆஸ் பர் ரூல் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ராத்திரி நேரத்தில் நமக்கு வந்து மொபைல் ஃபோன்ஸ் வந்து நாட் அலவுட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம ஒரு கொள்கையோடு இருக்கோம்ல, நம்ம என்ன தான் கவர்மெண்ட் சொல்கிறாங்களோ அந்த ரூல்ஸ் படி தான் போவோம். பட் இருந்தாலும் நான் வந்து நிறைய தாஜ்மஹால் பை நைட் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டதால இங்கே வந்து ஒரு செக்யூரிட்டி சார் சொன்னாங்க, பின்னாடி ஒரு வியூ இருக்குது. ஸோ அங்கேருந்து பார்த்தா தாஜ்மஹாலோட ஒரு பியூட்டிஃபுல்லான சைட் வியூ தெரியும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அதுதான் அந்த சைட் வியூ. இதே நான் காட்டுறேன் அப்படின்னா நிறைய பேருக்கு தாஜ்மஹாலை பார்க்கணுங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு. அந்த கனவு வந்து இன்னைக்கு வந்து ஒரு 50% என்னால் நிறைவாயிருக்கு. பட் சீக்கிரமே நான் வந்து பகல் நேரத்தில் வந்து டீட்டெயில்டாக தாஜ்மஹாலை பற்றி ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். இப்போதைக்கு தாஜ்மஹால் ராத்திரியில் எவ்வளோ அழகாக இருக்குங்கிறத நீங்கள் பாருங்கள்.